வணக்கம். நான் உங்க கலைவாணி ராஜசேகரன். ஒரு புதிய காணொளியினூடாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கடவுள் உங்களுக்கு நிரந்தர சந்தோஷத்த தரணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்றேன். இன்னைக்கான தலைப்பு வந்து ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியான தலைப்பு. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பும் கூட. தலைப்புக்கு போற முன்னாடி நான் உங்க கலைவாணி ராஜசேகரன், உளவியலாளர், உளவியல் ஆலோசகர். அதாவது இன்னைக்கான தலைப்பு அப்படின்னு சொல்றதை விட என்கிட்ட 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி, நாம் அனைவரும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நம் வாழ்க்கையில் என்ன தேடிக் கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் வர ஒரு பொதுவான பதில்கள் தான் படிப்பு, கல்வி, தொழில், நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணும், நல்ல உறவுகளை தேடணும் அப்படின்னு பலதரப்பட்ட நமக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கோ அதெல்லாம் தான் இந்த கேள்விகளுக்கு பதிலாக வரும். நம்மலாம் எதை அடைய நினைக்கிறோமோ அதுதான் இந்த 2 கேள்விக்கும் பதிலாக வரும். ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் என்ன நோக்கி கேட்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக அது எதுவுமே கிடையாது. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை, ஏதோ ஒரு நபரை, ஏதோ ஒரு உறவை, ஏதோ ஒரு நேரத்தை, குறைந்தது ஏதோ ஒரு விஷயத்த திருப்திப்படுத்துறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்குதுன்றது தான் என்னோட ஒரு கருத்து, என்னோட ஒரு தனிப்பட்ட பதில். நாம் தேடுற எந்த விஷயமும் உண்மை கிடையாது. அந்த விஷயத்துக்காக தான் நாம் பயணிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வாழ்க்கை எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்றை திருப்திப்படுத்துறதுக்காகவே போகும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் ஒரு தொழிலுக்கு போகிறீங்களா, தொழிலில் யாரோ உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தவங்கள திருப்திப்படுத்துறது மூலமாக தான் நீங்கள் அந்த தொழிலில் நிலைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே போகிறீங்களா, அது கணவனாக இருக்கலாம், மனைவி, யாராக வேணா இருக்கலாம், அம்மா அப்பா தம்பி, அந்த உறவை நிலைக்க வைக்க, அந்த உறவில் சந்தோஷத்தை ஏற்படுத்த, நீங்கள் சந்தோஷத்தை தாரத்துக்காக நீங்கள் திருப்தியை தான் உண்டாக்க வேண்டி வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ஒரு நேரம். அந்த நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்றீங்க. இந்த நேரம் சும்மாவே போகுது, அந்த நேரத்தில் பயனாக எதுவும் நம்ம செய்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் எப்போவாவது நினைக்கிறப்ப, நீங்கள் அந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தினேன் அப்படின்ற ஒரு திருப்திக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நடத்த முயலுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த நடத்த முயல்றதே நீங்கள் உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு? எப்போவோ எங்கேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தையோ திருப்திப்படுத்துறதுக்காகவே போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். நம்மளால எல்லா நேரமும் இந்த முழு திருப்தியை அடைய முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த சானிடைசர்ஸ், சவர்க்காரங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது 99.9% கிருமிகளை அளிக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட இந்த திருப்தி தன்மையும். நம்ம எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும், எந்த ஒரு நபராக இருந்தாலும், அந்த 99.9% தான் ஒரு விஷயத்தை திருப்திப்படுத்த முடியுமே தவிர அந்த ஒரு வீதத்தை இணைச்சி அதை 100ஆக்க ஒரு நாளும் முடியாது. அது நீங்கள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும், உங்கள் பிறப்பு முதல் கொண்டு நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயசில் இருக்கிறவங்களா வேணால் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை சரி, நாம் ஏன் பிறந்தோம், ஏன் இங்கே வந்து பிறந்தோம், ஏன் இந்த வீட்டில் நாம் ஒரு பிள்ளையாக பிறந்தோம், ஏன் இந்த ஒரு சமூகத்தில் ஒருத்தங்களா பிறந்தோம், ஏன் இந்த நாட்டில் பிறந்தோம், ஏன் பெண்ணாக பிறந்தோம், ஏன் ஆணாக பிறந்தோம், ஏன் நாம் ஊனமாக பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிறப்பு மேலே அதிருப்தி வரும். திருப்தி இல்லாத தன்மை பிறப்புலேருந்தே தொடங்கிடும். சிலர் இறக்கும் போதும் நம்மளோட கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டு தான் இருக்கிறோமா, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோமா, நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமான்னு சொல்லி இந்த ஒரு நாளைக்கு 100 பேர் இறப்பாங்களா இருந்தால் அதில் 99 பேர் திருப்தி இல்லாத தன்மையோட தான் இறப்பாங்களா இருக்கும். இந்த இரண்டுக்கும் இடையில, இந்த பிறப்புல தொடங்கின திருப்தியின்மை இறப்பு வரைக்கும் முடியாமல் இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை திருப்திப்படுத்துறதுக்காகவே போய்கொண்டு இருக்கும். அதனால எப்பவும் யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முழுமையாக திருப்திப்படுத்த ஒரு நாளும் முடியாது. அப்படி நீங்கள் திருப்திப்படுத்துறீங்க, அதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, நல்லதாக கிடைக்குது, அதில் இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்பவுமே தற்காலிகமானது. அதை நீங்கள் இன்னைக்கு ஒருத்தரை திருப்திப்படுத்துறீங்க, அதே அளவு நீங்கள் நாளைக்கும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. அதே விஷயத்தில் நீங்கள் அதே அளவு இன்னொருத்தவங்களை திருப்திப்படுத்த முடியாது. ஒரே மாணவன் எல்லா பரீட்சைகள்லையும் ஒரு மாதிரி புள்ளிகள் எடுக்கிறது இல்லை தானே. அதே மாதிரி தான் எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா நபர்கள்கிட்டையும், எல்லா நேரமும் இந்த திருப்தித்தன்மை ஒரு மாதிரியாக ஒரு நாளும் நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்காது. அதனால யாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போகிற வாழ்க்கை வந்து உங்களுக்கானதாக இருக்காது. என்னை பொறுத்தளவில் மனுஷங்களோட மனம்தான் ரொம்ப அழகானதும் ரொம்ப அழுக்கானதும் கூட.
அந்த அழகானதுக்கும் அழுக்கானதுக்கும் இடையில ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலே மனசு முழுக்க ஒரு தேவையான அளவு திருப்தியோட இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாம். அதனால நீங்க யாரையும் அதிகபட்சம் உச்சபட்ச திருப்திக்கு நான் கொண்டு போவேன்னு நினைக்காதீங்க. அது உங்களால முடியவே முடியாதுன்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் இனிமே முழு திருப்தியை அடையணுன்ற ஒரு நோக்கத்துக்காக போகாம அந்த அழகானதுக்கும் அழுக்கானதுக்கும் இடையில என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷங்களோட ஒரு நிதர்சனமான ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அந்த மனசை சந்தோஷப்படுத்த என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டு வாழ்ந்துட்டு போனா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பூவே டெய்லி பூத்து தான் அது மடிஞ்சு திரும்ப பூக்குது. அதனால பூத்தது போலவே ஒரு பூவால இருக்க முடியாது இல்லையா. அப்ப உங்களை நீங்க எல்லாரும் ஒரு பூவா நினைச்சுக்கோங்க. காலையில நீங்க மலருவீங்களா இருந்தா நீங்க அந்தி பொழுது சாயும் போது நீங்க உங்களோட பொலிவை இழந்துதான் ஆகணும். அப்போதான் அடுத்த நாளுக்காக நீங்க பூக்க முடியும். அதனால இந்த திருப்தித்தன்மை முழுமையாக இருக்காது, முழு நாளும் இருக்காது, வாழ்க்கை முழுவதும் இருக்காது. ஆனால் நீங்கள் பூக்களாக இருப்பதற்கு தயாராக இருக்க